ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பயோடெக்னாலஜில இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான நீட் கொஸ்டினை பார்க்க போறோம். இதுல இருக்கிற கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதை வச்சு அது பின்னாடி இருக்கிற அந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுட்டதுனால அதை வச்சு யூ வில் பி ஏபிள் டு சால்வ் some other questions also. சரியா? So read the question. செஷன் சொல்லுது PCR அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன். இப்போ டிஎன்ஏ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பிசிஆர் தேவை. சப்போ ஒரு இப்படி டிஎன்ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிசிஆருக்குள்ளார போட்டிங்க அப்படின்னா டீநேச்சுரேஷன் அனிலிங் எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டு இந்த ஒரு டிஎன்ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு 2 டிஎன்ஏவாக மாறிடும். சரியா? ஒரு வாட்டி பிசிஆர் ஓடிச்சுன்னா அப்போ 30 வாட்டி ஓடிச்சுன்னா அப்போ 2^30 போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 1 பில்லியன் வரும். என்னங்க 30 வாட்டி பிசிஆர் அந்த மிஷின் ஓடுச்சுன்னா இந்த சைக்கிள் நடந்துச்சுன்னா 1 பில்லியன் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ கிடைக்கும். சப்போ அசர்ஷன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ரெண்டாவது பாருங்க, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இஸ் யூஸ்ட் as a selectable marker to check transformation. அதாவது ப்ரோகாரியோட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு செல் இருக்குது, அதுக்குள்ளார ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ மாதிரி ஜெனடிக் மெட்டீரியல் உள்ளார போயிருச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருச்சா ஆகலையா, அதாவது இந்த RDNA உள்ளார போயிருச்சா போகலையா, செல்லுக்குள்ளார போயிருச்சா போகலையா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அதுக்கு ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கு இல்லையா, அது ஒரு செலக்டபிள் மார்க்கர். ரைட்டா? ஸோ அப்போ உங்களுக்கு ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீனோ டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீனோ செலக்டபிள் மார்க்கராக இருக்கும். ஸோ அப்போது RDNAல ஒரு சில நேரத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்காது, ஒரு சில நேரத்தில் இருக்கும், நம்ம பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்து. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம BAMH1 அப்படிங்கிற இடத்துல வெட்டினோன்னா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் RDNAக்கு இருக்காது, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போது எந்த ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது எதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆன்டிபயோட்டிக்கில் போட்டே கண்டுபிடிக்கலாம். சரி, அந்த செல்லை வந்து ஆம்பிசிலினில் டெட்ராசைக்ளினில் போட்டு எதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது எதில் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, எந்த ஆன்டிபயோட்டிக்கில் க்ரோ ஆகுது எதில் க்ரோ ஆகலைன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ அப்போ இட் இஸ் அ செலக்டபிள் மார்க்கர். இதுவும் கரெக்ட். ரைட்? செக் வெதர் ஆர் இஸ் எக்ஸ்பிளைனிங் ஏ. இல்லை இல்லை இல்லை, ஆர் வந்து செலக்டபிள் மார்க்கரை பற்றி, ஏ வந்து பிசிஆர் பற்றி, ரெண்டும் டைரக்ட் கனெக்ஷன் இல்லை. ஸோ ஏ அண்ட் ஆர் இஸ் ரைட், ஆர் இஸ் நாட் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ரைட். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஏ ஆர் ரைட், ஆர் இஸ் நாட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சரிங்களா? ஸோ அப்போ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் லைக் த வீடியோ. ஐ ஹாவ் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம டிசம்பர் 26 ஒரு எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், ஏஐ ஃபீச்சர் இருக்குது, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் இருக்குது, அப்போ நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட் இருக்குது, அதுதான் டெஸ்ட் சீரிஸ் சொன்னேன். ஜிஏபி எக்ஸாம் இருக்கும், அதில் காம்படிட்டிவ் ரேங்க்கு உங்கள் ரேங்க் எவ்வளோன்னு தெரிய வரும். அப்புறம் மென்டார்ஷிப்பும் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இஸ் த ப்ரைஸ். ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் 19574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இஸ் த ப்ரைஸ். ஸோ இப்போ ஆஃப்லைனில் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் நமக்கு கேம்பஸ் இருக்குது. சரியா? நீங்கள் மேப்பில் லொக்கேஷன் போட்டாலே வந்துடும். அப்போ ஆஃப்லைன் கோர்ஸு மெட்டீரியல்ஸு ப்ளஸ் டேபோட சேர்த்து இந்த ப்ரைஸ்ப்பா. டேபில் உங்களுக்கு நம்மளுடைய ஆப் ஆக்சஸ் கிடச்சிடும். சரிங்களா? இப்போது QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த கோர்ஸில் சேருங்க. இந்த 10% ஆஃபர் கிடைக்கணும்னா XPL10 என்ற கூப்பான் கூட நீங்கள் யூஸ் பண்ணணும். கால் திஸ் நம்பர் 8129000700. கால் பண்ணி எனக்கு இந்த ஸ்டேஜில் இந்த கோர்ஸ் தேவையா, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேளுங்க. நம்ம எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ பாருங்கள், நிறைய பசங்க 12th முடிச்சுட்டு அந்த பப்ளிக் முடிச்சு ஒரு 35-40 நாளில் தான் படிப்பேன் இருப்பாங்களே, அவங்களுக்கும் we are having a offline crash course program. அது பேரும் XPL தான். 27 மார்ச் ஆரம்பிக்குது. ரைட்? லைவ் கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், அப்புறமா டவுட் கிளியரிங் செஷன் இருக்கும். அதோடைய ப்ரைஸ் 10,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ரொம்ப அஃபோர்டபுள். ரைட்? இது 3 சென்டர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே டிசம்பர் 26 என்ன பண்ணலாம், நம்மளுடைய 3 சென்டர்ஸ்க்கும் வந்து ஒரு 7 நாள் ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் ரிப்பீட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வரலாம். ஃப்ரீ கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், நம்மளுடைய ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை பேசுங்க. ரைட்? உங்களுக்கு எந்த கோர்ஸ் ஆப்டாக இருக்குன்னு அவங்க கைட் பண்ணுவாங்க. டோன்ட் ஃபர்கெட் டு கால் திஸ் நம்பர். சரியா? தீஸ் ஆர் அவர் டாக்டர்ஸ். நம்ம சைலம் தமிழ்நாடுலேருந்து உருவாக்கப்பட்ட டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் இப்போ MBBS படிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபியூச்சரில் டாக்டர் ஆயிடுவாங்க. உங்களுடைய ஃபோட்டோஸும் இந்த இடத்துல வரணும். சரிங்களா? தட் இஸ் மை விஷ். ஸோ அதுக்காக தான் we are here to guide you. ரைட்? ஸோ கால் திஸ் நம்பர். ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தால் நம்ம எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் உங்களை கிளாரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து எந்த சாப்டர்லேருந்து நீட் கொஷின் வேணும் நம்மளுடைய கொஷின் ஆஃப் த டே சீரீஸில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அந்த சாப்டர்லேருந்து நான் கொண்டு வரேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். See you.